Hi friends, good morning. Welcome back to Abhi Tamil YouTuber. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு மினி vlog தான் பார்க்க போறீங்க. இது ஒரு மார்னிங் vlog. ஒரு சூப்பரான ஹெல்த்தியான வெஜிடபிள் ஸ்டியூ பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு காட்ட போறேன். அது மட்டும் இல்லாம சில சிம்பிள் டிப்ஸும் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கேரளா ஸ்டியூன்னு சொல்லிட்டு ஒரு குருமா மாதிரி இருக்கும். ஆனால் அது குருமா கிடையாது, கோகோனட் மில்கில் பண்ணுறது. அதுக்கு வந்து எல்லா வெஜிடபிள்ஸும் நம்ம போட்டு பண்ண போகிறோம். பச்சை பட்டாணி, கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, பெரிய வெங்காயம், இது எல்லாமே போட்டு தான் இது பண்ண போகிறோம். கொஞ்சம் கறி லீவ்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பச்சை பட்டாணி பார்த்திங்கன்னா 3 monthsக்கு முன்னாடி நான் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணது. ஸோ அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஒரு கப் தேங்காய் சீசன் டைமில் வாங்கி எப்படி ஃப்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ தனியாக போட்டிருக்கேன். அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். ஒரு கடாயில் கொஞ்சமாக கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி வந்து கோகோனட் ஆயிலில் செஞ்சால் தான் சூப்பராக இருக்கும். எண்ணெய் சூடானதும் தாளிக்கிறதுக்கு வந்து 4 கிராம்பு, 2 பட்டை, 3 ஏலக்காய், இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இந்த 3 தான் இந்த வெஜிடபிள் ஸ்டியூக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இது நல்லா பொரிஞ்சதும் கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். காரத்துக்கு எந்த ஸ்பைசஸும் போட போகிறதில்ல, பச்சை மிளகா மட்டும்தான் சேர்க்க போகிறோம். அதனால் 3 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு எல்லா வெஜிடபிள்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். எடுத்து வச்சுருக்க பச்சை பட்டாணியும் இதில் சேர்த்துக்கிறேன். இந்த வெஜிடபிள் ஸ்டியூ பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியர் ஆப்ஷன். காலையிலே இட்லி, தோசை, ஆப்பம் இந்த மாதிரி ஐட்டமுக்கு இது ஒரு நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். நிறைய வெஜிடபிள்ஸோடு சேர்த்து செய்கிறதுனால இது வந்து ஒரு ஹெல்த்தியர் ஆப்ஷன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு அதை நல்லா வதக்கிக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்ப மைல்டாக இருக்கும். கிட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்கள வெஜிடபிள்ஸ் சாப்பிட வைக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஐடியா. ஏன்னா நிறைய வெஜிடபிள்ஸ் இதில் சேர்த்து நம்ம கொடுத்துக்கலாம். காரம் இல்லாமல் இருக்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக சாப்பிட்டுப்பாங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். காய் வந்து ஒரு 5 minutes வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் தேங்காய் வந்து பால் எடுத்துக்கலாம். யூஸ்வலாக தேங்காய் பால் எடுக்கிற மாதிரி இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினர் யூஸ் பண்ணி நம்ம எடுத்துருக்க தேங்காய் பாலை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இதில் வந்து இப்போ தண்ணி சேர்க்காதீங்க. ஃபஸ்ட்டு திக்காக இருக்க பாலை தனியாக எடுத்து வைக்கணும். அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து செகண்ட் பால் எடுத்துக்கலாம். தேங்காய் பாலோட பெனிஃபிட்ஸ் பற்றி உங்களுக்கு சொல்லவே வேண்டியதில்லை. ஏன்னா அந்தளவுக்கு அதில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ்வலாக குருமா வைக்கிறதுக்கு பதிலாக ஒரு நாள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு திக்கான பாலை வந்து தனியாக எடுத்து வச்சிட்டேன். மறுபடியும் இருக்க கோகோனட்டை வச்சு எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம செகண்ட் மில்க் எடுக்கிறோம். இப்போ செகண்ட் பாலும் வந்து நம்ம எடுத்து ரெடி பண்ணி வச்சிட்டோம். இப்போ காய் வந்து நல்லா வதங்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க செகண்ட் மில்க்கை வந்து ஊற்றி இந்த காயை வந்து அதில் வேக விட போகிறோம். ஸோ காய் வந்து இந்த செகண்ட் மில்க்லேயே நல்லா குக் பண்ணிக்கோங்க. மூடி வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ காய் வந்து நல்லா குக் ஆயிடுச்சு. காய் எடுத்து நான் அமர்த்தி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் காய் வெந்துருச்சா அப்படின்ட்டு. நம்ம எடுத்து வச்சுருக்க திக்கான கோகோனட் மில்க்கை இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து நல்லா கொதிக்க விடக்கூடாது, சிம்மில் வச்சிடணும். லைட்டாக பபிள்ஸ் வர வரைக்கும் அது கொதிக்கட்டும். இப்போ லைட்டாக கொதிச்சிருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். அவ்வளோதான், நம்ம வெஜிடபிள் ஸ்டியூ வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த கோகோனட் மில்க் நல்லா இந்த வெஜிடபிளோட மிக்ஸ் ஆகி அவ்வளோ சூப்பராக டேஸ்ட் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நான் தோசையோடு தான் அதை சர்வ் பண்ண போகிறேன். தோசை வித் வெஜிடபிள் ஸ்டியூ. ரெகுலராக சட்னி, சாம்பார், குருமா அந்த மாதிரி சாப்பிட்டு போர் அடிச்சிருக்கோம். ஒரு நாள் இந்த டேஸ்ட்டில் பண்ணி பார்க்கும்போது நம்ம வேறு ஏதோ டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். பிரேக்ஃபாஸ்ட் சர்வ் பண்ணிடலாம். இடியாப்பம், ஆப்பம் அந்த மாதிரி ரெசிபீஸ் கூட இது வந்து காம்பினேஷன் வந்து சூப்பராக இருக்கும்.
பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஆதோ வந்து இப்போ டாய்ஸ் எல்லாம் வச்சு விளாண்டுட்ருக்கான். ஆதோட புக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா வந்து கலைஞ்சிருந்துச்சு. அது எல்லாத்தையும் எடுத்து ஒரே பிளேஸில் வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறேன். ஸோ நிறைய பேர் வந்து இந்த புக்ஸ் எங்கே வாங்குறீங்க அந்த மாதிரி கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி புக்ஸ் எல்லாமே வந்து ப்ரீலோட் புக்ஸ் தான். இன்ஸ்டாகிராமில் 2 பேஜ் இருக்குது. நான் அந்த பேஜில் தான் மோஸ்ட்லி புக்ஸ் எல்லாமே வாங்குவேன். எல்லாமே ப்ரீலோட் புக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல ஐடியா. நான் ஏன்னா நம்ம ஃபுல் ப்ரைஸ் கொடுத்து வாங்க வேண்டியதில்லை. ப்ரீலோட் புக்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்கும். அது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். அந்த லிங்க் வேணால் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். புக் டீட்டெயில்ஸ் வேணால் நீங்கள் அந்த பேஜை போய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதோட ஆக்டிவிட்டி டேபிள் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்த டேபிள் வந்து ஹைதராபாத் ஐக்கியா ஸ்டோரில் வாங்கினது. ஆன்லைனில் வந்து இது பர்ச்சேஸ் பண்ண முடியாது. என் ஃப்ரெண்ட் ஹைதராபாத்தில் இருந்தாங்க, அவங்க மூலமாக சொல்லி வாங்கினேன். இது வந்து நம்ம கொண்டு வந்து அசம்பிள் பண்ணிக்கலாம். பிளாஸ்டிக் மெட்டீரியல் மாதிரி தான். ஸோ கிட்ஸுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ளே ஏரியா செட்டப் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அவங்க ரெகுலராக வந்து அந்த இடத்துல போய் உட்காந்து விளையாடுறது, புக்ஸ் ரீட் பண்ணுறது, இல்லை ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறது, அந்த மாதிரி வந்து அவங்க வந்து செட் பண்ணிப்பாங்க. ஸோ சின்ன வயசுலேருந்தே நமக்கு அந்த ஒரு ஹேபிட் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஃப்ரிட்ஜ்லேயோ இல்லை கிச்சன்லேயோ இந்த மாதிரி ஒரு பிளாக் போர்டு இல்லை ஒயிட் போர்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஒர்க்கெல்லாம் நோட் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ ஜூன் மந்தில் நம்ம பண்ண வேண்டிய மெயின் விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சில ஒர்க்ஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி நோட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி க்ராசரி ஐட்டம்ஸும் நோட் பண்ணி வச்சுப்பேன். அதை பார்க்கும்போது டக்குன்னு நம்ம அந்த ஒர்க்கை வந்து முடிச்சிருவோம். ஸ்பைஸ் பவுடர்ஸ் எல்லாமே வந்து நான் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணுவேன்னு உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். எல்லா ஐட்டம்ஸும் செஞ்சும் காமிச்சிருக்கேன். மஞ்சத்தூளும் அந்த மாதிரி தான். இந்த மாதிரி மஞ்சள் கிழங்க வாங்கி நல்லா காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுப்போம். நம்மளே அரைச்சி வச்சுக்கிறது தான் சேஃபு. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இது 1 இயர்க்கு நமக்கு வரும். DIY மணி பிளான்டர் பண்ணியிருந்தேன் கம்ஃபர்ட் பாட்டில் வச்சு. அந்த பாட்டில்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நான் ஸ்ப்ரே பெயிண்ட் பண்ணி வச்சேன் இன்றைக்கி. பிடிச்ச கலரில் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி வச்சுக்கலாம். பார்க்குறதுக்கே பார்த்திங்கன்னா ரொம்ப லுக்காக இருக்குது. எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு சூடாக ரிலாக்ஸாக ஒரு கப் க்ரீன் டீ குடிச்சிட்ருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் அபி தமிழ் யூடியூபர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.